எங்க பொண்ணுமே அந்த யூனியன்ல நடந்த விஷயத்தை பத்தி இந்த பியூட்டி பார்லர் ஓனர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுமே கவலைப்படாத பொண்ணு, எந்த ஒரு காரணத்துக்காக நீ பயப்படாத. ஏன்னா இவ்வளவு நாளும் அவங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் உங்ககிட்ட இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லா ஆதாரமும் உங்ககிட்ட இருக்கு. உண்மை சொல்ல போனா அவங்களோட போட்டோ இருக்கு. அதுவே ஒரு பெரிய ஆதாரம். அதே நேரம் என்கிட்ட இருந்து உனக்கு ஏதாவது உதவி வேணாலும் கண்டிப்பா நீ கேட்கணும். ஏன்னா உனக்கு அந்த பொம்பளையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட அப்படின்னா லீகலா நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கனாலும் சொல்ல தூக்கிடலாம். அப்படி இல்லையா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் இந்த போட்டோ மட்டும் கொடுத்து இவங்களை எங்க இருந்தாலும் தூக்கிடுங்க அப்படின்னா அழகா தூக்கிட்டு வந்துருவாங்க. அதனால எந்த ஒரு கவலையும் இல்லாம நீ முதல்ல உனக்கு ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட தைரியமா கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பொண்ணுமே, கண்டிப்பா மேடம், நீங்க இதை என்கிட்ட கேட்டதே எனக்கு பெரிய விஷயம். நான் இந்த விஷயத்த நானே ஹேண்டில் பண்றேன். என்னால முடியாத பட்சத்துல கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களையுமே அந்த பக்கம் சமாளிக்கிறாங்க. சமாளிச்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் எங்க பொண்ணுமே வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எங்க சக்தியுமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க சக்தியுமே அங்க கோயில நடந்ததை நினைச்சு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சொல்லப்போனா பொண்ணுமே அந்த பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் கூட சக்தி கட்டின தாலியை கழட்டி உண்டியில போடாம இருந்தது இந்த பக்கம் சக்திக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா பொண்ணு இன்னுமே நம்ம மேல அக்கறையா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரமா இருந்துச்சு. அதனால அவங்க பொண்ணு வந்தவொடனே எப்பவும் போல டீஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பொண்ணையும் எப்பவும் போல வந்த உடனே இங்க பிரீத்தியும் அதே நேரம் வெண்ணிலாவும் இங்க பார்த்துட்டு பொண்ணியை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க பொண்ணையுமே இவங்களெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு கூட கண்டுக்காம எப்பவும் போல கேஷுவலா குடிசைக்கு போறாங்க. அவ பொண்ணையை ஃபாலோ பண்ணிட்டு வந்த பிரீத்தியும் வெண்ணிலாவும் இங்க மேல குடிசை பக்கத்துல சக்தி இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி அப்படியே பின்னாடி நின்றுறாங்க. அப்ப பொண்ணையுமே குடிசைக்குள்ள போறப்போ, பொன்னி உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பொண்ணியுமே, இங்க பாருங்க சக்தி, தேவையில்லாம என்கிட்ட தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி சரி தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி பொண்ணி, என் மேல உனக்கு இவ்வளவு அன்பு இருக்கு, அந்த அன்பு எப்படி நீ வெளியே காட்டிக்காம இருக்க? இந்த அளவுக்கு யாராலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பொண்ணுக்குமே ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்க மேல எனக்கு அன்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ, என் மேல அன்பு கிடையாதா? அப்ப எதுக்காக நான் கட்டின தாலிக்கு குங்குமம் வச்சுட்டு இருந்தேன்? அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல அந்த பாட்டி உன்னை இந்த மாதிரி 2வது தாலி வேண்டாம், அதை கழட்டி உண்டியில போட்டுன்னு சொன்னாங்கல்ல, நீ ஏன் போடாம இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் பொண்ணு கிட்ட பதிலே இல்லை. சொல்லப்போனா அந்த விஷயத்துல அவங்களுக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால அவங்க கேஷுவலா விட்டுட்டாங்க. ஆனா இந்த பக்கம் சக்தியுமே, இப்ப எனக்கு புரியுது பொண்ணு, கண்டிப்பா என் மேல உனக்கு கொஞ்சம் கோபம் இருக்குதான், பட் இருந்தாலும் என் மேல அந்த கோபத்தோட அதிகமா அன்பு இருக்கு. அதனாலதான் நான் கட்டின தாலியை இன்னும் நீ தூக்கி போடாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே, சரி பொண்ணு, நம்ம கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு நாள் நம்ம பாரு இதே வீட்டுல நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ்வோம், அதை நீ பாப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பொண்ணு, ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம ரூம்குள்ள நம்ம ஏற்கனவே கல்யாணம் பண்ண பத்தி அந்த போட்டோவை அப்படியே ஃப்ரேம் போட்டு நம்ம ரூம்ல தான் மாட்டியிருக்கேன். ஃப்ரீயா இருந்தா அப்படியே ரூம் சைடு பார்த்துட்டு போ, போட்டோ அழகா இருக்கா, இந்த சைஸ் போதுமா இல்ல இதை விட பெரிய சைஸா போடணுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு, நான் வேணா போட்டு ஃப்ரேம் போட்டு பேனரே அடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே எப்பவும் போல பொண்ணியை டீஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா பொண்ணுமே ரொம்ப கோபத்தோட இவருக்கு வேற வேலையே கிடையாதுன்னு சொல்லி அவங்களுமே கேஷுவலா அவங்க குடிசைக்குள்ள போயிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலாவும் பிரீத்தியும் இங்க சக்தி அவங்க ரூம்ல இல்லாத நேரத்துல அங்க ரூம்குள்ள போயிட்டு அந்த போட்டோவையும் பாக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம இங்க வெண்ணிலாவுமே அந்த போட்டோவை தன்னோட மொபைல்லையுமே போட்டோ எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் டேரக்டா பொண்ணுகிட்ட வராங்க. பொண்ணுகிட்ட வந்துட்டு, ஏய் நாடகக்காரி, இங்க வெளியில வா அப்படின்னு சொல்லி குடிசையில இருந்து பொண்ணியை வெளியில வர சொல்றாங்க. அவங்களும் வெளியில வந்து, உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எனக்கு என்ன இங்க வேலைங்கிறத விட்டுரு, நீ எந்த அளவுக்கு நாடகம் ஆடி சக்தி மாமாவோட மனசை நீ இந்த மாதிரி திருடிக்கிட்டு இருக்க, சொல்லப்போனா நீ ரொம்ப பயங்கரமான ஆள் தான், இந்த மாதிரி நீ ஆளுங்களை வச்சு செட் பண்ணி சக்தி மாமாவோ மறுபடியும் உன் கழுத்துல தாலியை கட்ட வச்சுட்டல, ஏன்னா அந்த அளவுக்கு நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கல, உன்னை விட யாருமே இவ்வளவு தெளிவா பிளான் பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்க பொண்ணி அவமானப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் பக்கத்துல இருக்க பிரீத்தியுமே, ஏற்கனவே என் கல்யாணத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம இப்ப மறுபடி சக்தி கையால உன்னோட உறவை நீட்டிக்கிறதுக்காக நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, சொல்லப்போனா எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீதான் ஆல்ரெடி சக்தி கூட ஹஸ்பண்டா தானே வாழ்ந்துகிட்டு இருக்க, சக்தியுமே உன் பின்னாடி தானே நாய்க்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு, அப்புறம் என்ன சக்தியை மறுபடியும் போல ஏத்துக்க வேண்டியதானே? ஓ, எல்லாரும் மட்டும் ஏத்துக்கிட்டா உன்னோட நடிப்பெல்லாம் வெளியில வந்துருங்கிறதுக்காக அமைதியா இருக்கியா? நீ யாரு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயம் எங்களுக்கு தெரியும், மத்தவங்க நினைக்காம இருக்கலாம், அதே நேரம் சக்திக்கு புரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரி, எவ்வளவு பெரிய துரோகம் செய்றவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அப்ப பொண்ணியுமே, இங்க பாரு பிரீத்தி, உன் கல்யாணம் நின்னதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. உன் கல்யாணம் நின்னதுக்கு காரணமா இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வெண்ணிலா கூட இருக்கலாம். ஏன்னா வெண்ணிலாக்காக கூட உன் கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம். இந்த மாதிரி எப்பவுமே ஒரு பக்கம் மட்டும் யோசிக்காத, ஒரு பிரச்சனைனா அதில் 4 பக்கத்துல இருந்து யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு உன் பிரச்சனையை பத்தி புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் வெண்ணிலாவுமே, என்னடி எங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, மறுபடியும் எங்களுக்குள்ள சண்டை உண்டு பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வெண்ணிலா பொண்ணியை பார்த்து கேட்கறாங்க. அப்ப பொண்ணியுமே, இங்க பாரு வெண்ணிலா, அவகிட்ட வாயால பேசினேன், ஆனா உங்ககிட்ட வாயால பேச மாட்டேன், கையால பேசுற மாதிரி ஆயிடும், ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் வெண்ணிலா ரொம்ப கோவப்பட்டு, இதுக்கு நீ பதில் சொல்விடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் கீழே போறாங்க. போனது மட்டும் இல்லாம டைரக்டா ஜெயா கிட்ட போயிட்டு இந்த பக்கம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த போட்டோ ஆதாரத்தையுமே ஜெயா கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்தா ஜெயாவுமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இந்த பக்கம் மறுபடியும் மொட்டை மாடிக்கு வந்து இங்க பொண்ணு கிட்ட, முதல்ல வெளியில வா அப்படின்னு சொல்லி பொண்ணை கூப்பிடுறாங்க. பொண்ணுமே ஜெயாவோட சவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டக்குன்னு வெளியில வராங்க. என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அத்தையா, என்ன அத்தன் கூப்பிட வேலை வச்சுக்காத, என் பையனை ஏமாத்தி மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க கழுத்துல இருக்கிற
இன்னொரு தாலியை பிடிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த தாலியுமே இந்த பக்கம் வந்து இழுத்து அக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா பொன்னி ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்கிட்டு, என்ன பண்றீங்க நீங்க, எதுக்காக இந்த மாதிரி வந்து என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு ஜெயாவுமே ரொம்ப தெனாவட்டா, நீ என் பையனை ஏமாத்துறதுக்கு இதுதான் உனக்கு தண்டனையா இருக்கணும்னு சொல்லி இந்த பக்கம் பொன்னியோட கழுத்தை பிடிச்சி டேரக்டா இங்க ஹாலுக்கு இழுத்துட்டு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியுமே நீ முதல்ல அந்த தாலியை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணியுமே ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் அதெல்லாம் என்னால தர முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க பிரீத்தியுமே முதல்ல கலட்டடி, இந்த மாதிரி சக்தியை ஏமாத்தி இன்னும் எத்தனை நாடகம் ஆடிக்கிட்டு இருப்ப, எங்களெல்லாம் பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி மறுபடியுமே அவங்களையுமே பொண்ணு கழுத்துல இருக்கிற அந்த தாலியை கட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா இதை பார்த்த பொண்ணுக்கு பயங்கரமா கோபம் வந்து இங்க பிரீத்தி ஒரு கணத்துல ஒரு பலார்னு அறைய விட்டு, இன்னொரு டைம் என் கழுத்துல கை வச்ச உன்னை நான் உயிரோட விட மாட்டேன், எனக்கு என்னோட தாலி ரொம்ப முக்கியம், என் தாலியில கை வச்சா இதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொண்ணையுமே மிரட்டிட்டு மறுபடியும் அங்கிருந்து கூட சேர்க்க போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவுமே, இங்க பாருங்க இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், பிரீத்தியை அடிச்சுட்டு போற பாருங்க, அவ்வளவு கோவம் அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சந்திரசேகருமே, இங்க பாரு அவளுக்கு தாலி சென்டிமெண்ட், அவ இந்த மாதிரி அவ புருஷன் கட்டின தாலியை கை வைக்கிறதுக்கு இங்க பிரீத்திக்கு என்ன உரிமை இருக்கு, சொல்லப்போனா அது உனக்கே உரிமை கிடையாது, அவ ஒன்னு அடிக்க வேண்டியதுதான், நீ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்ட, அதனாலதான் பிரீத்தி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க ஜெயாவுமே, ஓ அவ என்ன அடிச்சிருவாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க சக்தியுமே, கண்டிப்பாமா, ஏன்னா அது நான் கட்டின தாலி, அதை நீ எடுக்க ட்ரை பண்ணனா உன்னையும் அடிச்சிருப்பா, ஏன்னா அவ அந்த தாலி மேல அந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கா, உனக்கு புரியாதம்மா தாலியோட சென்டிமெண்ட் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சக்தியும் கேட்கறாங்க. உடனே பக்கத்துல இருக்க வெண்ணிலாவும், இந்த சக்தி மாமா எப்பவுமே இப்படிதான், அந்த பொண்ணுக்காக தான் சப்போர்ட் பண்றாரு, அந்த பொண்ணியோட உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியுமே சக்தியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சக்தியுமே வெண்ணிலா பார்த்து, இங்க பாரு இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, இந்த மாதிரி நீ வந்து குழந்தைக்கு பாய்சன் கலந்தால் தானே நீ என்ன அவ்வளவு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா, நீ என்னென்ன பண்ணுங்கிறத மறந்துட்டியா வெண்ணிலா அப்படின்னு சொல்லி வெண்ணிலாக்கு மறுபடியுமே பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் பிரீத்தியை பார்த்து, இங்க பாரு பிரீத்தி, இந்த வீட்டுக்கு நீ ஒரு கெஸ்ட் மட்டும்தான், அது நல்லா ஞாபகம் வச்சுக்க, கெஸ்ட்னா கெஸ்ட் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், இங்க வந்து என்னோட ஒய்ஃபோட கழுத்துல கை வச்சு இந்த மாதிரி தாலி எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் யாரோ சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, வந்தியா சாப்பிட்டியா, உன் பிரச்சனை முடிஞ்ச உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பணியான்னு இருக்கணும், சம்பந்தம் இல்லாம என் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி சக்தியுமே மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பிரீத்தியுமே, இங்க பாருங்க நான் கண்டிப்பா இதுக்கு மேல இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எப்பவும் போல ஒரு நாடகத்தை போட பாக்குறாங்க. ஆனா ஜெயாவுமே, நீ எதுக்காக போகணும், நீலாம் இந்த வீட்டை விட்டு போக கூடாது பிரீத்தி, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்க பிரீத்தி அங்க இருக்க வைக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க சண்முகமும், இங்க பாருங்க சக்தி பொண்ணு விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டு இருக்காதீங்க, யாரை தலையிட்டாலும் இதான் பிரச்சனை புரியுது இல்ல, அப்புறம் எதுக்காக தேவையில்லாம சக்தி விஷயத்துக்கே நீங்க போயிட்டு இருக்கீங்க, பொண்ணையும் சக்தி விஷயத்தையும் விட்டுருங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி எங்க சண்முகமும் பேசுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க பவானியுமே, ஆமா இவனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் அந்த வேலைக்காக அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க, அவ என்ன பண்ணாலும் அவ தான் சரி, நாங்க என்ன பண்ணாலும் நாங்கெல்லாம் தப்பு, இப்படிதான் அவங்களுக்கு வேலையாடு அப்படின்னு சொல்லி சண்முகத்தையும் பத்தி கொஞ்சம் கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சந்திரசேகரும் இதை ஒட்டுக்க நிறுத்துற மாதிரி, இங்க பாருங்க அவ வந்து அவளோட புருஷனுக்காக, அவன் புருஷன் கட்டின தாலிக்காக பேசிட்டு போறா, நீங்க இப்படி அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாரையும் கிளப்பி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் எங்க சக்திக்கு பயங்கரமான சந்தோஷம், சொல்லப்போனா பொன்னி தனக்காகவும் தான் கட்டின தாலிக்காகவும் இந்த மாதிரி எதிர்த்து பேசினது, அதுவும் இந்த பக்கம் பிரீத்தி அடிச்சதெல்லாம் நினைச்சு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பொன்னியுமே தான் தாலியை குடிசைக்கு போய் எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் அவங்களுமே சக்தியை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா சக்தி மட்டும் என்ன நம்பி இருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.